வேஷம் என்று சொல்லக்கூடிய ஆட்டின் உருவத்தைச் சேர்ந்தார்கள். அப்பொழுது மகளாகிய பதும கோமலாவை வீரசிங்கம் போற்றி சாலாய விசேஷ வீர தொன்மன் பெற்றார். அழியா வரம் பெற வேண்டும் என்பதற்காக அகிலே குண்டத்திலே சப்போ தகட்டினை ஆட்டி அந்த சாம்பலமூர்த்தியால் காப்பாற்றப்பட்டார். எப்பொழுது செல்ல வேண்டும் சக்கர குறைவு பரிசாக பெற்றார். அந்த வீர பரம்பரையில் வந்தார் இந்த மல்லிகாபுரி கோட்டை ஆளக்கூடிய யாரும் என தம்பியும் தனக்கு நிகரண்டு ஆட்சி வருகின்றோம். கத்தி மாம்பழம் வஸ்தாச்சு பேர் வாங்கி நீ சித்தம் நம்பிருப்பான். அந்த கேட்டுக்கணும் சாப்பாடு வச்சுவாங்களே ஏங்க சாப்பாடு தேவை அது கொடுக்க அங்கே கேட்டுக்கணும். மறுபடியும் வாங்க போக மாட்டான் அப்பப்ப கேட்கிறேன். நீ கேட்டாங்க கொடுக்கணும் ஒன்று சாப்பிட்டு ஒன்று வச்சுக்கிறேன் அதை கேட்டுக்கிறேன். நான் சாப்பிடுவேன் என்ன தலையத்தான் உனக்கு விஞ்சி புஞ்சி நான் எங்க சாவனா அது மட்டும் கிடையாது. ஒரு கம்பெனி ஒரு 5 லட்சம் மாதிரி தரணும், இந்த கம்பெனி ஒரு 7 லட்சம் மாதிரி தரணும். சாவங்க பிரிங்க
அப்ப நான் பணம் வாங்கிட்டு சாப்பிடுறேன். பின்ன ஆனா ஒண்ணுங்க, ஒரு ஆடு பார்த்தாலும் தேர்தல் நினைச்சுக்கிட்டு அப்படியே போடுவோம் பார்த்தா எப்படியா போடுவா? இல்லைங்க, வீட்டுக்கு அப்படியே போயிட்டு பார்த்து போயிட்டா பணம் வாங்கியா? வாங்கிட்டே பேசுங்கிறியா? வாய் அது மாதிரி வைக்காது. நீ வாய் சத்தியமா அது மாதிரி வச்சு சிரிக்காது. நீ வாய் அது மாதிரி வைக்கிற எறும்பு தூத்து மாதிரி இருக்கு. தம்பி வர வர குஞ்சு என்ன பண்ணுங்கிற? ஏன்னா ஜிப்பே இருக்குறா பண்ண மாதிரியா? ஜிப்பே வச்ச வாங்க சொல்ல வாங்க யார் சொன்னது? ஒன்னா சொல்லுங்க. பேசலப்பா வந்து முண்டமா வந்துக்கிறாமா? வாய்ப்பு பையனாவா? அக்காள் பையாவா? இல்ல பேமானியா? ஒரு வாதி வந்து அமைதியாக நான் சொல்றேன். அதாவது இந்த கம்பெனி நம்ம கம்பெனி இல்ல, எந்த கம்பெனினா ஒரு ராஜா விலாசம் வந்துட்டா பப்பு வசதி போக முடியும். சரிங்க, நீங்க சரி உங்க ராஜா இந்தியா அப்படியா? நான் போக மாட்டியா? கைக்கு ஆட மாட்டாங்க. நம்ம கை தரமா யார் மாதிரி அண்ணா கேள்வியா? அண்ணா ஆமா அடிப்பார்த்தா அவர் உள்ளாரு. அவரு நான் கை சம்பளம் அடிப்பார்த்தா முடியாம தெரியும். என்னடா அது கேள்வி கால் பண்ணுவியா? இல்லையா? அது கேள்வி கேள்வி என்னடா முடியாம சக்தி போனாலும் மணி செத்துருவேன். அந்த கேள்வி பார்த்து சின்ன பையன் போட அடிச்சுக்கிறான். அவன் மூஞ்சி மரியாதை அவன் போயா மாட்டான்.
நீங்க நியாயமான முறையில நாங்க பதில் சொன்னாலும் அடிதான் போறீங்க. ஏதாச்சும் ஒரு குறுக்குமா பேசலாம் அடிதான் போறீங்க. எப்படாரு ஒரு கீழம் எதுக்குதான் அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. அதாவது நான் மண்டல அது எனக்கு தெரியும். அப்புறம் மண்டலா இல்லைங்க. அதாவது இன்னைக்கு பழகுச்சு மாறா நான் உன்னை கேள்வி கேட்கிறேன். அதாவது கேள்வி கேட்கலாம் கட்டலாம் பதில் சொல்லுறாரு. வியாபாரம் சொல்லி ஒன்றும் செயல். ஆமாங்க நான் கேட்கற கேள்வி பதில் செஞ்சாச்சுங்க. இன்னைக்கு என்ன வெடி வெடி அடி 4 கிலோ வெயிட் அடி ஏன் இந்த ஒரு வருஷத்துல விடாடி மூஞ்சி தவிர கண்டக்டர் அடி நான் வாங்க மாட்டேன். இது கோபால் வீடு. ஓஹோ அது கோபால் வீடு. எது அந்த பைக்கு கோபால் வீடு. நான் என்ன சொல்லி பேசுறேன். கேள்வி பதில் தொட்டு அடிக்கணும் போடாத. பதில் தொட்டு அடிக்கணும். இது வெறும் இது கோபால் அது கோபால் நான் என்ன ஒண்ணு வைக்கலாமா? இது கோபால் இது கோபால் எது எங்க என்ன வச்சுக்கிறேன். இது கோபால் வீடு. இது கோபால் வீடு. இது குப்பை வீடு. இது குப்பை வீடு. இது குப்பை வீடு. இந்த கோபாலுக்கும் சென்ட்ரல் இடையில் மத்தியில் சென்ட்ரல் கோபால் வீடு வைக்க போடுது. கோபால் வீடு வைக்க போட்டு வச்சுக்கிறான். இந்த குப்பு கோயில் வந்து கோபால் வைக்க போறதுனால முட்டை போட்டுச்சு. இட்டு விட்டானே கோய் தான் கோய் வைக்க போறத முட்டை போட்டுச்சு. கோய் யாரு? கோபால் குப்புசாமி வைக்க போற யாரு? கோபால். இப்ப என்ன கேள்வின்னா இந்த முட்டை போட்டு பாரு இது கோபாலுக்கு சொந்தமாகுமா குப்புக்கு சொந்தமாகுமா? கோய் யாருக்கு சொந்தமோ அவர்களுக்கு தான் நான் முட்டையும் சொந்தம். கோய் யாருக்கு சொந்தம்? குப்புசாமி தான் கோய். அவங்களுக்கு கோய் தானே. கோய் குப்பை வச்சு போட்டுக்கணும். போட்டு கோபால வைக்க போற மேல வைக்க போற மேல முட்டை போட்டு யாருக்கு சொந்தம்? வைக்க போறது அவனுக்கு சொந்தம். முட்டை யாருக்கு சொந்தம்? அப்படின்னு செக்கு மேல கைவிடாம முட்டை எடுத்துக்கணும். எடுப்பியா? அப்ப யாருக்கு சொந்தம் முட்டை? என்னடா இது கேள்வி குழப்பமா இருக்குதா? ஓடிக்கார யார் அவனுக்கு தானே போயிச்சாருனா அப்ப வைக்க போறீங்க எங்க பார்த்தியா? வைக்க போறீங்க கவரி போட்டு விட்டேன். லைட் போட்டுக்கிறாங்க. லைட் நமக்கு சொந்தமாயிடுமா இல்ல மேல நமக்கு சொந்தமாயிடுமா? ரெண்டுமே நமக்கு சொந்தமாகாது. இப்ப குப்புசாமி இது கோய். ஆமா கோபால் வைக்க போரு. கோபால் வைக்க போறதுனால குப்புசாமி முட்டை போட்டுக்குது. கோய் முட்டை குப்புசாமி போடலாம். குப்புசாமி போட்டுக்கோங்க. ரெண்டு பேரும் யாரும் சொல்லப்படுங்க. கோபாலுக்கு கோபாலுக்கு சரி கோபால் தான் சேர்த்தா யார் கோயிலுக்கு போட்டு பொதுவா நான் நினைக்கிறேன் கோயில்காரன் தான் முட்டை போயிச்சாரு தெரியாம கூட போட்டுருக்கலாம். என்ன சொல்றேன் வெடிக்கு 5 மணி வரை வேசம் இருக்கு. 5 மணி வரை டைம் தரேன். இந்த கேள்வி பதில் சொல்லிட்டு என்ன இது வெறும் ஜாட்டி தொட்டு உம்மால இந்த ஊரோடு நிக்கட்ட. இவன் நம்மள அடிச்சுக்கிட்டே இருக்கானே. இவனுக்கு ஒரு குழப்பத்தை நாம உண்டாகணும்னா இவன் நம்மள அடிக்க மாட்டான். அப்படி உனக்கு தெரியலையா? எனக்கே தெரியும் இந்த கதை கிட்ட. சும்மா சொல்றாங்களா? சும்மா சொல்றாங்களா? இப்ப சின்ன பிள்ளைங்களாங்கிறாங்க தெரியாததை எங்க போய் கத்துக்குவாங்க? ஆசாரிடத்தில் கத்துக்கலாம். அவர் யாரு? குருவே. எங்க இருப்பாரு? பாடசாலையில. இப்ப நான் கேட்ட கேள்வி உனக்கு பதில் தெரியல. இப்ப நான் உனக்கு சொல்லித்தரேன். அப்ப நான் யாரு? குருவே. அப்ப நீ யாரு? சிஷ்யா. ஓ தெரியாத எல்லாம் அனைவருக்கும் தெரியும் சொல்ல முடியாது. கைமண் அளவு கல்லாது உலகளவு. உனக்கு தெரிந்தது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியாம இருக்கும். இப்ப நான் உனக்கு உள்ள கதை எனக்கு தெரியல வச்சுக்க. அது எனக்கு கதை எப்படி எனக்கு சொல்லித்தரேன். அப்ப நீ யாரு? இப்ப முட்டை கதை உனக்கு தெரியல. அப்ப நான் சொல்லித்தரேன். அப்ப நான் யாரு? அப்ப நான் யாரு? அது ஆச்சாரிய தன் போடு கோச்சு கூடாதுன்னா கேள்வி சொல்றது கோச்சு கூடாது. அப்ப விடை வருமா? சொல்றேன் போடு வருமா? வரும் போடு. சரி நான் விடை தெரியுமாப்பா? அந்த வாரம் பார்த்தோம்னா சும்மா கை நீ
இந்த பக்கம் சொன்னா நீ இங்க வருவியா? ஒரே பூதா. ஆமா. என்னடா? ஏய் வாங்கடா. சைக்கிள் கட்டலாம். எப்போ? நீ வாங்கலாம். என்ன சொல்றேன்னா, அதாவது எல்லாத்தையும் கத்து வச்சுக்கணும். ஏன்னா தெரியாது இது. தெரியாது. அவன் ஒட்டு. நீ வாங்கி சாப்பிடுடா. உனதான் 10 மாசம் பத்தாங்க அம்மா எல்லாத்தையும் குடி முடிச்சேன்னா ஏழு நீ பதில் வருமா? எடுத்தாங்க போடு இது போடு வாங்க இப்ப நான் யாரு நீ ஆசான். நீ யாரு மாநாடு. ரெண்டுதா கை போட்டு சுட்டுவை. ரொம்ப தூரம் வச்சு தாங்க மாட்டேன் இப்படிதான் தெரியும் உனக்கு ஏய், அந்த முட்டை யாருக்கு சொந்தம்னு தெரியுமா எனக்கு? யாருக்கு சொந்தம்? குப்புசாமி சொந்தமா இல்ல கோபாலி சொந்தமா கோயிலாருக்கு சொந்தமா இல்ல வச்சிபாடிக்காரங்க சொந்தமா? அதாவது 2 பேருமே உரிமையான போடலாம் பாபா அது வைக்க போகுது குப்புசாமி முட்டை முட்டை 2 பேரும் எடுத்து ஆர்டர் போட்டு ஆளுக்கு பதில் எடுத்து எடுத்தான் நீ குரு நான் ஆசா நீ உதவும் நான் வாங்கணும். இப்ப பணம் கொடுத்தா கூட திருப்பி தர மாட்டேங்கிறேன். அதாவது வாங்கினா கொடுக்குற பொருள் ஒண்ணே ஒண்ணுதான் பணம் மட்டும்தான் இதெல்லாம் அப்புறம் யூஸ் பண்ணிடுவாங்க அதோட இப்படி வாங்க அதிகமாங்க அதிகமாங்க ஏன் மேடம் அவன் ஏன் வரணும்னா அதை தெரிஞ்சு போய் ஏன் வரணும்டா ஆமாங்க இந்த மல்லிகாபுரி கோட்டை உத்திரகத்தை ஆமாங்க நீலகத்தை எனக்கு 20 மீட்டர் சின்னதாக கணக்கு ஆமாங்க அப்படி இருக்கு ஆரம்பிச்சு ஆமா எவ்வளவு கூட்டத்துக்கு நீங்க தாயா ஜனவரி எவ்வளவு பரிகாரம் முடியாதுங்க தாய் தாட வரப்பட சேமா